வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாகியலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாட்டி, நீங்க போன தடவ வந்தப்போ ஒரு ரைட் போகணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல? வாங்க போகலான்னு இனியா கூப்பிட்டுட்டு இருக்க. ஈஸ்வரி மறுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல பாப்பா. அம்மாவுக்கு பயம் அப்படின்னு உசுப்பேத்தி விட்டுருக்காங்க செல்வி. யாருக்கு? எனக்கா பயம்? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஆமாம்மா உங்களுக்கு தான் அப்படின்னு செல்வி சொல்ல, எனக்கு பயம்லாம் கிடையாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சும்மா சொல்லாதீங்கம்மா. நீங்க தைரியமான ஆளா இருந்தா இனியா பாப்பா கூப்பிட்டப்பவே போயிருக்க மாட்டீங்க அப்படின்னு செல்வி சொல்ல, இனியாவும் பாக்யாவும் சிரிச்சுக்கிறாங்க மனசுக்குள்ள. டென்ஷன் ஆகுற ஈஸ்வரி, ஓ அப்படி வர்றியா நீ, அவ்வளவுதானே அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஆமா அப்படின்னு செல்வி சொல்ல, அப்ப நான் அதுல ஏறினா என்ன தைரியசாலி நீ நம்புவல்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, கண்டிப்பா நம்புவேன் அப்படின்னு செல்வி சொல்ல, வேகமா எழுந்திருக்கிற ஈஸ்வரி, வா அங்க வந்து கண்ணை திறந்து நான் எவ்வளவு பெரிய தைரியசாலின்னு பாரு, இரு உன்னை போயிட்டு வந்து பேசிக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இனியா கூட ஈஸ்வரி போக, ஏய் ஏண்டி நீ சும்மாவே இருக்க மாட்டியா, இப்படி இல்லாம உசுப்பேத்துவ, வா நாமளும் போலாம், ஆளை பாரு அப்படின்னு பாக்யா சொல்ல, அக்கா அப்பதான்க்கா அம்மா போவாங்க அப்படின்னு செல்வி சொல்ல, சரி வா அப்படின்னு பாக்யா எல்லாரும் எழுந்து போறாங்க. ரைட் போறதுக்காக ஈஸ்வரி வந்து கியூல நிக்க, அங்க பாரு எவ்வளவு தைரியமா போறாங்க அப்படின்னு செழியன் ஜெனிகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. தைரியமா போய் நிக்கிறாங்களே, ஏறிடுவாங்களா அப்படின்னு பாக்யா கிட்ட ராதிகா கேக்குறாங்க. அதெல்லாம் போயிடுவாங்க, வீம்புக்காகவாவது போயிடுவாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, ஈஸ்வரி தயக்கமா இங்கேயும் அங்கேயுமா சுத்திட்டு இருக்காங்க. அதானே பார்த்தேன்னு செல்வி கிண்டலா சிரிக்க, என்னம்மா பயமா இருக்கா அப்படின்னு கோபி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ ஈஸ்வரி சமாளிக்க, வாங்கம்மா தைரியமா வாங்க நான் இருக்கேன்ல, உட்காருங்க டாட்டா அப்படின்னு கோபி அவங்க அம்மாவை உட்கார வைக்கிறாரு. பாத்து பாத்துன்னுட்டு இருக்காங்க பாக்யா. எழிலும் அமிர்தாவும் கூட ரைடுக்காக போறாங்க. அங்க போய் நின்னுட்டு, சரியா நீ வரலையான்னு எழில் கேட்க, டேய் போடா அப்படின்னு ஜெனியும் சொல்றாங்க. டேய் இல்ல இல்ல வேணாம் வேணாம் எனக்கு தலைவலியா இருக்குடாங்கிறாரு செழியன். என்னடா போடான்னு சொல்லிட்டு எழில் அந்த பக்கம் போக, டேய் நானே ஏறிட்டேன் உனக்கு என்னடா பயம் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பாருங்களேங்கிறாரு கோபிநாத். பாட்டி நான் தான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்குன்னு அப்படின்னு செழியன் சொல்ல, டேய் படவா பொய் சொல்லாதன்ற மாதிரி வரல நீட்டி ஜாட காட்டிட்டு இருக்காரு கோபி. டேய் என்ன பயத்துக்கு தலைவலின்னு சாயம் பூசிட்டு இருக்கியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அப்படியா இதோ இதோ வர்றேன் இருங்க அப்படிங்கிற செழியன், போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஜெனிக்கிட்ட சொல்லிட்டு வேகமா ரைடுக்காக வர்றாரு. அம்மா பக்கத்துல உட்கார்ந்துருக்க கோபிநாத் இதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. வழக்கம் போல பார்த்துன்னுட்டு இருக்காங்க பாக்யா. ரைடு ஆரம்பிக்க கொஞ்சமா பயப்படுற ஈஸ்வரி கைய கூப்பி முருகா காப்பாத்துப்பான்னு சொல்ல, அம்மா ஒன்னும் ஆகாது பயப்படாதீங்கன்னு தைரியம் சொல்லிட்டு இருக்காரு. கீழ இருந்து செல்வி பாக்யா ராதிகா 3 பேரும் பை காட்டிட்டு இருக்காங்க அவங்களுக்கு. எனக்கு பயம்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஈஸ்வரி சொல்ல, நம்பிட்டேங்கிற மாதிரி கோபி தலையாட்டுறாரு. ரைடு முடிச்சு கீழே இறங்குற கோபி அவங்க அம்மாவையும் இறக்கி விட்டு, நல்லா இருந்தது இல்லம்மான்னு கேக்குறாரு. இறங்கி வர்ற ஈஸ்வரி, என்னடி செல்வி இப்ப என்னை தைரியசாலின்னு ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்க, ஒத்துக்கிறேன்மா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜெனி சிரிக்கிறாங்க. அந்த ரைடுக்கு போலாமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, போலாமா போலாமாங்கிறாரு கோபி. வாங்க வாங்க போலான்னு மத்தவங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு ஈஸ்வரி முன்னாடி போக, தைரியமா கிளம்பிட்டீங்கல்ல அப்படின்னு செல்வி கேட்க, ஆமா பின்ன அப்படிங்கிற ஈஸ்வரி முன்னாடி போக, பின்னாடி எல்லாரும் போறாங்க. அடுத்த மேல ஏறி ஏறி இறங்கும் இல்லையா குதிரை, அதுல சுத்துறாங்க. ஏய் நிலா பாத்துங்கிறாங்க பாக்யா. இந்த தடவை ரைடுக்கு ஜெனியும் போயிருக்காங்க, நீங்க ஏன் எதுலயும் ஏறலன்னு தனியா நிக்கிற ராதிகா கிட்ட பாக்யா கேட்க, எனக்கு பயம்ங்கிறாங்க ராதிகா. எனக்கும் தாங்கன்னு சொல்லி சிரிக்கிறாங்க பாக்யா. அவங்க 2 பேர் மட்டும் கீழே நின்னுட்டு சுத்தி வர வர ஒவ்வொருத்தருக்கா டாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்து அதை சொல்லலாம் இதை சொல்லலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெனு கார்டை பார்த்து ஆளுக்கு ஒண்ணா இங்கே பார்த்து போட்டிருக்காங்க, அது கேட்கலாமா இது சொல்லலாமா, பரோட்டா அப்படின்னு ஆளுக்கு ஒண்ணா சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா நம்ம ரெஸ்டாரண்ட்ல எல்லாமே விலை கம்மியா இருக்கும், இங்க பாரு இங்க யானை விலை குதிரை விலையா இருக்கு அப்படின்னு செல்வி பாக்யா கிட்ட சொல்ல, எல்லாரும் சிரிக்கிறாங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரிதான் பொருளோட விலையும் இருக்கும் அப்படின்னு பாக்யா சொல்ல, தலையாட்டுறாங்க செல்வி. எனக்கு இதுல போட்டிருக்கிறது எதுவுமே புரியல அப்படின்னு மெனு கார்டை மூடி வச்சுட்டு ஈஸ்வரி சொல்ல, நான் ஆர்டர் பண்றேன் கொடுங்க அப்படின்னு கோபி சொல்றாரு. எல்லாத்துக்கும் நானே ஆர்டர் பண்றேனே அப்படின்னு ராதிகா சொல்ல, ஈஸ்வரிக்கு முகம் ஒரு மாதிரி ஆயிடுது. ஓ ஷியோர் வெரி நைஸ் நீயே பண்ணிட அப்படின்னு கோபி சொல்ல, சந்தோஷமா மெனு கார்டை கையில எடுக்கிறாங்க ராதிகா. யாருக்கு என்ன பிடிக்கும்னு இவளுக்கு என்ன தெரியும், இவ இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி கடைசியில நமக்கு பிடிக்கலன்னா எல்லாம் வீணா போயிடாதா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ராதிகா ஒரு மாதிரி அன்னீசியா ஃபீல் பண்றாங்க. எப்பவுமே பிடிச்சதா பார்த்து பார்த்து தானே ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம், ஒரு வெரைட்டியே இருக்க மாட்டேங்குது, இன்னைக்கு ராதிகா ஆர்டர் பண்றதே எல்லாரும் சாப்பிடலாமே அப்படின்னு பாக்யா சொல்ல, குட் வெரி குட்ங்கிறாரு கோபி. அதுக்கு இல்ல பாக்யான்னு ஈஸ்வரி ஆரம்பிக்க, நீங்க ஆர்டர் பண்ணுங்கங்கிறாங்க பாக்யா. சரின்னு தலையாற்று ராதிகா மெனு கார்டு எடுத்து பேரரை கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க. பிரியாணி லாலிபாப் அது இதுன்னு ஆர்டர் பண்ணாங்க ராதிகா, எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஈஸ்வரி பார்த்துட்டு இருக்க, சூப்பருங்கிற மாதிரி இனியாவை நினைக்கிறாங்க. எதுக்கு இவ்ளோ ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்னு பாக்யா கேட்க, இங்க என்னென்ன நல்லா இருக்குமோ எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு ராதிகா சொல்ல, எதுக்கு அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. தினமுமா இப்படி சாப்பிட போறோம், ஒருவேளை தானே எல்லாருக்கும் நான் சர்வ் பண்றேன்,
அப்படிங்கிற ராதிகா, அத்தை உங்களுக்கு பிடிக்கும்னு பன்னீர் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இனியா உனக்கு ஃபிஷ் ஃப்ரை இருக்கு. ஐயோ உன்னோட ஃபேவரட் லாலிபாப் சிக்கன் இருக்கு எடுத்து சாப்பிடு அப்படின்னு ராதிகா சொல்ல சரி மம்மிங்கிறாங்க மையு. எல்லாரும் ஓகேன்னு தலையாட்ட உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கு எடுத்து சாப்பிடுங்க எல்லாரும் அப்படின்னு ராதிகா சொல்ல எல்லாரும் ஃபுட்டு சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிடுறத ரசிச்சு பார்த்துட்டு ராதிகாவும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்தா சாப்பிடுன்னு நிலா பாப்பாவுக்கு ஊட்டி விடுறாரு எழில். எல்லாருமே விரும்பி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்கிறாரு கோபி. ஃபிஷ் ஃப்ரை இங்க சூப்பரா இருக்குங்கிறாங்க இனியா. எல்லாரும் முகத்துல சந்தோஷத்தோட சாப்பிட ஈஸ்வரி மட்டும் கப்புன்னு உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. சாப்பாடு நல்லா இருக்கா அத்தான்னு ராதிகா கேட்க அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஈஸ்வரி. எல்லாரும் சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறத ராதிகா பார்த்துட்டு இருக்காங்க. ராதிகாவை திடீர்னு பார்த்துட்டு என்னங்கிற மாதிரி பாக்யா ஜாடையா கேட்க அவங்க ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறாங்க. சாப்பிடுங்க அப்படின்னு பாக்யா சொல்ல ராதிகாவும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வளையத்தை தூக்கி டார்கெட்ல போடுறது ஜெனி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. செலியன் ஏதோ ஒண்ணு மேல போட அதை எடுத்து அங்க இருக்கிறவரு கொடுக்குறாரு. நல்லா இருக்குல்ல அப்படின்னு செலியனும் ஜெனி அங்க இருந்து போக அடுத்து அவங்க ஃபேமிலி கேங் அங்க வந்து நிக்குது. எனக்கு அந்த லவ் பேர்ட்ஸ் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அதுதான் வேணும்னு இனியா சொல்ல இனியா பாப்பா நாம ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு செல்வி சொல்றாங்க. அதெல்லாம் கிடைக்கும், ஒரு 6 ரிங் கொடுங்கங்கிறாங்க ராதிகா. ஆளுக்கு ஒரு ரிங்கா வாங்கிக்க, இந்தாங்க பாக்யா விளையாடுங்கன்னு ராதிகா குடுக்குறாங்க. இல்ல இல்ல நீங்க விளையாடுங்கங்கிறாங்க பாக்யா. அங்க வரும்போது பலூன் ஷூட்டிங் பார்த்தேன், அது நான் விளையாடுறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல சரின்ற மாதிரி தலையாடுறாங்க ராதிகா. சரி முதல்ல நான் போடுறேன் அப்படின்னு செல்வி சொல்ல சரி விளையாடுன்னு ஒதுங்கிறாங்க பாக்யா. தள்ளுங்க தள்ளுங்க அப்படிங்கிற செல்வி வேகமா தூக்கி போட அந்த கேம நடத்துறவர் மேலேயே போய் விழுந்துருது. ஏய் என்னடி அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அடுத்தது யாருன்னு கேட்க அமிர்தா வர்றாங்க. அவங்க தூக்கி போட ஓச் அப்படிங்கிறாங்க எல்லாரும். அடுத்தது யாருன்னு கேட்க எழில் வர்றாரு. போடு போடுன்னு பாக்யா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட ரிங் கரெக்டா போய் ஒரு பொம்மையில படாரு. சூப்பர் சூப்பர்னு கைத்தட்ட அவர் எடுத்து கொடுக்குறாரு. இந்தான்னு இனியா கிட்ட கொடுக்க அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு அந்த லவ் பேர்ட்ஸ் தான் வேணும்னு பிடிவாதம் பண்றாங்க இனியா. நான் உனக்கு கொடுக்கறதா இல்ல மையோ, இந்தா நீ வச்சுக்கொண்டு மையோ கிட்ட கொடுக்குறாரு. தேங்க்ஸ் நானு வாங்கிக்கிறாங்க மையோ. நானே விளையாடிக்கிறேன் அப்படின்னு இனியா சொல்ல போடு போடு வேகமா போடுங்கிறாங்க பாக்யா. அவங்க அந்த லவ் பேர்ட்ஸ் டார்கெட் பண்ணி போட அது பக்கத்துல போய் விழுந்துருது. அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ண எழில் கன்சோல் பண்றாரு. இருங்கக்கா நான் வேணா ட்ரை பண்றேங்கிறாங்க மையோ. மையோ தூக்கி போட அந்த ரிங்கும் வேஸ்டா போயிடுது. சோ என் லவ் பேர்ட்ஸ் போயிடுச்சு அப்படின்னு இனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அது என்ன அப்படி சொல்லிட்ட, இப்ப பாரு என்ன முன்னாடி வர்ற ராதிகா கரெக்டா லவ் பேர்ட்ஸ் மேல ரிங்க போட்டுறாங்க. எல்லாரும் ஹேன்னு சந்தோஷமா கைத்தட்டி ஆர்ப்பரிக்க அவர் அந்த லவ் பேர்ட்ஸ் எடுத்துட்டு வந்து கையில கொடுத்துறாரு இனியா கிட்ட. அத ராதிகா வாங்கி இனியா கிட்ட கொடுக்க இனியா ரொம்ப சந்தோஷமாயி தேங்க்யூங்க. ராதிகா இனியா மையு எல்லாரும் ஹைஃபை அடிச்சுக்கிறாங்க. அழகா இருக்குல்லன்னு இனியா கேட்க ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க மையு. ஏய் பாத்தீங்களா கேட்டது கிடைச்சிருச்சு அப்படின்னு இனியா சந்தோஷமா ஆர்ப்பரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பலூன் ஷூட்டிங்ல ரைஃபிள வச்சு டார்கெட்ட பாக்யா எய்ம் பண்ணிட்டு இருக்க. அம்மா 5ல 3 சுடணும் சரியா அப்படின்னு இனியா சொல்ல 3 என்ன 5 சுடுறேன் பாரு அப்படின்னு மறுபடியும் பாக்யா டார்கெட்டை எய்ம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு எழில். நீ சுடுமா அப்படின்னு செலியனும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல நின்னு ஜெனியும் சூப்பர் சூப்பர்ங்கிறாங்க. பாக்யா ஃபர்ஸ்ட் பலூனை சுட்டுட்டு ஹாய்னு குதிக்க எல்லாரும் சந்தோஷமா கை தட்டுறாங்க. இப்ப அடுத்து அப்படின்னு பாக்யா எய்ம் பண்ண அம்மா 4 கரெக்டா சுட்டுட்ட, இதுதான் கடைசி கரெக்டா சுடு அப்படின்னு இனியா சொல்ல எந்த கலருன்னு பாக்யா கேக்குறாங்க. அங்க இருக்குல்ல அந்த ப்ளூ அப்படின்னு இனியா சொல்ல பாக்யா கரெக்டா அந்த ப்ளூ பலூனை ஷூட் பண்ணிடுறாங்க. எல்லாரும் பயங்கரமா சந்தோஷத்துல கை தட்டிட்டு இருக்க. கோபி அப்படியே பிரமிச்சு போய் ஆன்னு பாத்துட்டு இருக்காரு. அம்மா எப்படி ஷூட் பண்ணா பாத்தீங்களா, பட்டைய கிளப்புறா, என்ன மாதிரி சேஞ்ச் ஆயிட்டா இவ அப்படின்னு கோபி ரொம்ப அட்மையர் பண்ணி சொல்ல இப்ப அவ வேற ஆளா மாறிட்டாடாங்கிறாங்க ஈஸ்வரி. இப்ப அடுத்து அப்படின்னு பாக்யா அடுத்த ரவுண்டுக்கு ஆரம்பிக்க சந்திரமண்டலத்துக்கு இப்ப போகணும்னு சொன்னா கூட ஸ்கூட்டர்லயே போயிட்டு வந்துருவா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அப்படின்னு ஆச்சரியமா வாயில கை வச்சுட்டு கோபி பாத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் அவளுக்கு ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. பாக்யா மறுபடியும் எய்ம கரெக்டா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. கோபிய சந்தோஷமா கைய தட்டி ரசிச்சு பாத்துட்டு இருக்காரு. எல்லாரும் ஒரு ஆர்ச்சை நோக்கி நடந்துகிட்டு இருக்காங்க. எதுக்குமா திடீர்னு இப்படி ஒரு தீம் பார்க் ட்ரிப் போட்டீங்கன்னா அமிர்தா பாக்யாட்ட கேட்க இது என்னோட ஐடியா இல்ல ராதிகாவோட பிளான் அப்படின்னு பாக்யா சொல்ல அவங்க பிளானான்னு எழில் கேக்குறாரு. ஆமாண்டா இனியா அப்செட்டா இருக்கானே இப்படி ஒரு பிளான் போட்டதா சொன்னாங்க, ஆனா அதுக்காக மட்டும்தான் இந்த பிளானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல வேற எதுக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்கிறாங்க ஜெனி. எனக்கு சரியா தெரியல, ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு, ராதிகா ஏதோ பெருசா முடிவெடுத்துட்டா மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்துட்டு இருக்காங்க. வேறொரு பக்கம் ராதிகாவோட ஒரு பக்கம் இனியாவும் இன்னொரு பக்கம் மையவுமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி ஈஸ்வரியும் கோபியும் வந்துகிட்டு இருக்காங்க. பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ண போற இனியான்னு கேக்குறாங்க ராதிகா. தெரியல, மாஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறமா தான் வேலைக்கு போவேங்கிறாங்க இனியா. நீ நல்லா படிக்கிற பொண்ணு, எவ்வளவு படிக்கணுமோ அவ்வளவு படி, டான்ஸையும் விட்டுறாதன்னு ராதிகா சொல்ல
சரின்னு தலையாட்டுறாங்க இனியா. அப்புறம் நேத்து நடந்ததுக்கு சாரின்னு ராதிகா சொல்ல, பரவால்ல அப்படின்னு இனியா சாதாரணமா ஒத்துக்குறாங்க. வேறொரு பக்கம் கோபியும் ஈஸ்வரியும் ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்காங்க. ஒரு ரைட் பக்கத்துல வர ராதிகா, இந்த ரைட் மறுபடியும் போறீங்களான்னு கேட்க, போலான்னு இனியாவும் மையவும் ரெடி ஆகுறாங்க. அவங்க ஜெயண்ட் வீல்ல சுத்த மத்தவங்க எல்லாரும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்க இருக்க சர்க்கிள் ஸ்டெப்ஸ்ல உட்கார்ந்து ஏதோ குடிச்சிட்டு இருக்காங்க. ஜாலியா சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இனியா பாப்பா, எங்க போனாலும் உங்க கலை நிகழ்ச்சி இல்லாம இருக்காது. அப்படியே இறங்கி ஒரு டான்ஸ போடுறதுங்கிறாங்க செல்வி. ஆடு இனியான்னு ஜெனியும் சொல்ல, எங்க இங்கேயா அப்படின்னு இனியா கேட்க, ஆமா இங்கேதாங்கிறாங்க செல்வி. ஏன் ஆட மாட்டீங்களான்னு செல்வி கேட்க, எல்லாரும் பாப்பாங்க செல்வி ஆண்டி அப்படின்னு இனியா சொல்ல, பரவாயில்ல ஆடைங்கிற மாதிரி அமிர்தா பாக்குறாங்க. பார்த்தா பாக்கட்டும் அப்படின்னு செல்வி சொல்ல, ஏய் அவ்ளோ பெரிய மேடையிலயே ஆடிட்ட, இங்க ஆட மாட்டியா? ஆடுடிங்கிறாங்க ஈஸ்வரியும். இனியாமா கமான் கமான்ங்கிறாரு கோபி. ஆடுமா, இப்ப என்ன உனக்குங்கிறாரு செழியன். ஏய் மயு, நீயும் டான்ஸ் ஆடு, வா வா அப்படின்னு கோபி கூப்பிட, ஐயோ இனியாக்கா பெரிய டான்சர், அவங்க அளவுக்கெல்லாம் என்னால ஆட முடியாது அப்படின்னு மயு சொல்ல, எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏய் இங்க என்ன காம்படிஷனா நடக்குது, வா சும்மா ஆடலான்னு இனியா மையுவை கூப்பிடுறாங்க. போய் ஆடுன்னு ராதிகாவும் சொல்ல, எல்லாரும் கிளாப் பண்றாங்க. இனியாவும் மையுவும் ஆடுறதுக்கு ரெடியா வந்து நிக்க, நான் பாட்டு ப்ளே பண்றேன் அப்படின்னு அமிர்தா சொல்ல, ஆட்டத்தை போடுங்கங்கிறாங்க செல்வி. ஏய் கண்ண கட்டு கங்கா, இது தாவணி போட்ட மங்கா, உங்க கிட்ட வந்து கிங்கா, ஒரு ஆட்டம் போட்டு சிங்கான்னு ஒரு பாட்டு ப்ளே ஆயிட்டு இருக்க. இவங்க சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. ராதிகா அதை வீடியோ எடுக்கிறாங்க. டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு இனியாவும் மையும் ஹைஃபை அடிச்சுக்க, எல்லாரும் கிளாப் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா ரசிக்கிறாங்க. எல்லாரும் சூப்பர் சூப்பர்னு சொல்ல, மையும் சூப்பர்மாங்கிறாரு கோபி. ராதிகா இதெல்லாம் ரசிச்சு பாத்துட்டு இருக்கத பாக்யா பாத்துட்டு கொஞ்சம் அமைதியா பாக்குறாங்க. அடுத்து எல்லாரும் பீச்ல வந்து நின்னு கடல் அலைய ரசிச்சிட்டு இருக்க, தூரத்துல கப்பல் தெரியுது பாருன்னு செழியன் ஜெனிக்கு காட்டிட்டு இருக்காரு. வாங்க தண்ணிக்கு போலான்னு இனியா கூப்பிட, ஐயோ நான் வரலமான்னு தப்பிக்கிறாரு கோபி. வாங்க போலான்னு அமிர்தாவை இழுக்க, வாங்க ஜெனி போலாம் அப்படின்னு ராதிகாவும் சொல்ல, வா செனி போலாம் அப்படின்னு செல்வியும் கூட்டிட்டு எல்லாரும் போறாங்க. எல்லாரும் தண்ணி கிட்ட போக ராதிகா பாக்யா கோபி 3 பேர் மட்டும் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னு பாக்குறாங்க. ராதிகாவோட மனசுல நடந்தது எல்லாமே ரீப்ளே ஆகுது. நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே அப்படிங்கிற பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்க, ரைட்ஸ் போனது, டார்கெட்ல ரிங் போட்டது, பலூன் ஷூட் பண்ணதுன்னு எல்லாம் ஒரு ராதிகாவோட மனசுல ஒவ்வொன்னா வரிசையா வந்து போயிட்டு இருக்கு. அடுத்து டான்ஸ் ஆடினது, சாப்பிட்டது, பேசிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறமா இப்ப கடல் அலையில விளையாடிட்டு இருக்கிறதுன்னு எல்லாத்தையும் ரசிச்சு அப்படியே ரீப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ராதிகா. கடல் அலையில விளையாடிட்டு இருக்க பாக்யா திரும்பி பாக்குறாங்க. ராதிகா வீடியோ எடுத்துட்டு இருக்கத பார்த்துட்டு, ஒரு பக்கம் தனியா கோபியும் ஈஸ்வரியும் நிக்கிறத பார்த்துட்டு ராதிகா கிட்ட வர்றாங்க. ராதிகா நீங்க ஓகேவா அப்படின்னு பாக்யா கேட்க, எனக்கு என்ன, நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு ராதிகா சொல்ல, நிஜமா தான் சொல்றீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு ராதிகா கேக்குறாங்க. நீங்க தான் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணீங்க, ஆனா எதுலயும் கலந்துக்காம ஒதுங்கி நின்னு வேடிக்கை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்யா சொல்றதுக்கு, எல்லாத்துலயும் கலந்துகிட்டு சந்தோஷப்படுறதை விட தள்ளி நின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறத பார்க்க நல்லாதான் இருக்குங்கிறாங்க ராதிகா. நீங்க இன்னைக்கு பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல, அப்படியான்னு கேக்குறாங்க ராதிகா. ஆமாங்க, நிஜமாவே நீங்க ஓகேவா இருக்கீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, நான் வழக்கமா இருக்கதை விட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி நிக்கிற கோபி, ஆமா ஒரு நிமிஷம் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவோட பக்கத்துல வந்து நிக்கிறாரு. ராதிகா அம்மா கிளம்பலாமான்னு கேக்குறாங்கன்னு சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமேன்னு ராதிகா சொல்றாங்க. பக்கத்துல வர்ற ஈஸ்வரி, கோபி எனக்கு கால் வலிக்குது, எவ்வளவு நேரம்டா நின்னுட்டே இருக்க முடியும்னு கேக்குறாங்க. அப்ப எங்கேயாவது உட்காரலான்னு ராதிகா சொல்ல, ஈஸ்வரி கடுப்பா முகத்தை திருப்பிக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல க்ளோஸ் பண்ணிருவாங்கல்ல, நம்ம கிளம்புறதுக்கு கரெக்டா இருக்குங்கிறாரு கோபி. ஓகேன்னு யோசனையா ராதிகா சொல்ல, பாக்யா பாத்துட்டு நிக்கிறாங்க. செடியா இனியா வாங்க கிளம்பலாம் அப்படின்னு கோபி கூப்பிட, டாடி 5 மினிட்ஸ் டாடி அப்படின்னு இனியா அலையில விளையாடிட்டே சொல்ல, ரெசார்ட் மூடுற டைம் ஆச்சுமா, வாங்க போலான்னு கூப்பிடுறாரு கோபி. சரி அப்படின்னு இனியா சலிப்பா சொல்ல, அமிர்தா எழில் எல்லாரும் அப்படியே கிளம்பி வர்றாங்க. வாங்க வாங்க இனியாமா வாடா அப்படின்னு கோபி சொல்ல, எல்லாருமே வந்து ஒரு ஆஃப் சர்க்கிளா நிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு ராதிகா கேட்க, ஓ ஷூர் அப்படிங்கிறாரு கோபி. இனியா நீயே எடு அப்படின்னு ராதிகா சொல்ல, அப்படிங்கிற இனியா, அண்ணே உன் போனை கொடுன்னு கேக்குறாங்க. செலியன் போன் எடுத்து கொடுக்க இனியா செல்ஃபி எடுக்கிறாங்க. எல்லாரும் வேன்ல ஏற ராதிகா மட்டும் கீழே நிக்கிறாங்க. எல்லாரையும் ஏத்தி விட்டுட்டு திரும்புற கோபி, ராதிகா இப்படி ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சிருக்க, இப்படியெல்லாம் பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தேங்க்யூ அப்படின்னு அவங்களோட தோலை பிடிச்சி சொல்லிட்டு கம்முன்னு சொல்லிட்டு கோபியும் ஏறுறாரு. ராதிகா சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படின்னு அமைதியா நிக்கிறாங்க. நைட் ஆகுது, எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் நுழையிற பாக்யா லைட்ட போட ஒவ்வொருத்தரா உள்ளார வர்றாங்க. 4 பேர் கூட்டணி மட்டும் சோஃபால வந்து உட்கார, மத்தவங்க அங்கங்க போயிடுறாங்க. செடியா ட்ரிப் ஜாலியா இருந்ததா அப்படின்னு கோபி கேட்க, ஆமா டாடி எனக்கு இன்னைக்கு தான் ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது அப்படின்னு செலியன் சொல்ல, ஈஸ்வரியும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. பாக்ஸ கொண்டு வந்து வைக்கிற செல்வி, அக்கா எனக்கு எதுவும் வேலை இருக்கான்னு கேட்க, இரு ஒரு நிமிஷம் இருங்கிறாங்க பாக்யா. அதுக்கு அடுப்புகிட்ட ஏதோ செஞ்சுட்டு இருக்க
ஜெனியும் மையுவும் டைனிங் டேபிள் சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. மேடம் நான் வேணா போட்டு தரட்டுமான ராதிகாட்ட செல்வி கேட்க, இல்ல பரவாயில்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க ராதிகா. வெளியே வந்த பாக்யா சோஃபா கிட்ட வந்து இனியாவை பார்த்து, வந்ததும் வராதமா போனை நோண்ட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, அம்மா எவ்வளவு போட்டோ எடுத்திருக்கேன்னு தெரியுமா? ரிசார்ட்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஸ்டேட்டஸ்ல அப்டேட் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்க, அத்தை உங்களுக்கு காஃபி போடவா அப்படின்னு பாக்யா கேட்க, ஐயோ இப்பதான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டிருக்கேன், எனக்கு ஒண்ணும் வேணாம் பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல, சரிங்க அத்தைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க பாக்யா. கிச்சனுக்குள்ள வர்ற பாக்யா இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கியான்னு செல்விகிட்ட கேட்க, ஊன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹால்ல இனியாமா ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சான்னு கோபி இனியா கிட்ட கேக்குறாரு. டாடி செம்ம ஜாலியா இருந்தது டாடி, இவ்ளோ நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல தெரியுமா டாடி அப்படின்னு இனியா சொல்ல, குட் வெரி குட்னு சொல்லி கோபி சிரிக்க, சிரிப்ப பாருங்க அப்படின்னு செலியன் சொல்லிட்டு இருக்காரு. ஏய் மையோ குட்டி நீ என்ஜாய் பண்ணல அப்படின்னு கோபி கேட்க, பண்ணேன் டாடிங்கிறாங்க அவங்க. குட் குட்னு கோபி சொல்ல, இனியாவும் ஈஸ்வரியும் ஒரு பார்வை பாக்குறாங்க கோபிய. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானு பாக்யா அமிர்தா ஜெனின்னு நாங்க 4 பேரும் இப்படித்தான் வெளியில போனோம். ஜெனி தான் அடம் பிடிச்சு கூட்டிட்டு போனா, அதுவும் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு போனதை விட இன்னைக்கு போனது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, கோபியும் இனியாவும் சிரிக்கிறாங்க. ஆக்சுவலா நேரம் போனதே தெரியல பாத்தீங்களா பாட்டி அப்படின்னு செலியன் கேட்க, ஆமாண்டா போய் இறங்குனதுதான் தெரியும், சாயங்காலம் ஆயிடுச்சுங்கிற ஈஸ்வரி. கோபி நாம அடிக்கடி இந்த மாதிரி போகணும்டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அதுக்கு என்னம்மா தாராளமா போலாமேங்கிறாரு கோபி. நம்ம குடும்பம் மட்டும் போகணும் கோபி அப்படின்னு ஈஸ்வரி அழுத்தி சொல்ல, கிச்சன்ல இருக்க எல்லா தலையும் இந்த பக்கமா திரும்பி பாக்குது. கோபி அங்க பார்த்து இங்க பார்த்து எச்சு முழுங்கி, அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்கிறாரு. என்ன? போற இடத்துக்குலாம் உன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு தான் வருவேன்னு சொல்றியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இப்போ நாம ரெசார்ட்லாம் போயிட்டு வந்தோமே அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னு ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அந்த ட்ரிப்ப நான் அரேஞ்ச் பண்ணல அப்படின்னு கோபி சொல்ல, அப்புறம் அப்படின்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. இந்த ஐடியா கொடுத்தது, ரெசார்ட் புக் பண்ணது, கூட்டிட்டு போனது எல்லாமே ராதிகா தாமா அப்படின்னு கோபி சொல்ல, ஈஸ்வரி இனியா முகத்துல மின்னல் வெட்டுது. தெளியனும் தகச்சு போய் பாக்குறாரு. என்ன சொல்றடா எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இந்த ரெசார்ட் இப்ப நாம போயிட்டு வந்த ட்ரிப் எல்லாமே ராதிகா போட்ட பிளான்னு சொல்றேன் அப்படின்னு கோபி சொல்ல, ஒரு பார்வை உள்ளர பாக்குற ஈஸ்வரி, இதெல்லாம் எதுக்கு இவ பண்றா, இவ அவ்வளவு நல்லவெல்லாம் இல்லையே அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. இல்லம்மா அப்படி இல்லம்மா, இது காம்படிஷன் முடிஞ்சதுல இருந்து இனியாம்மா ரொம்ப அப்செட்டா இருந்தால, அவளை உற்சாகப்படுத்துறதுக்காக தான் ராதிகா இப்படி ஒரு பிளான் போட்டாமா அப்படின்னு கோபி சொல்ல, ஓ இதுதான் புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறதா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ராதிகாவும் பாக்யாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இதெல்லாம் பண்றதுக்கு பதிலா நேத்து அங்க வராம இருந்திருந்தா மேடையிலயும் ஏறாம இருந்திருக்கலாமே அப்படின்னு கிச்சனை பார்த்து எரிச்சலா சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. ராதிகா அப்படியே ஒரு வெறிச்ச பார்வை பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோவுல 4வர் கூட்டணி சோஃபால உட்கார்ந்துருக்க ராதிகா அங்க வர்றாங்க. நாளையோட பாக்யா நமக்கு கொடுத்த கெடு முடியுது, நாளைக்கு நாம 3 பேரும் கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, அப்படியே அதிர்ச்சியாகி பாக்குறாங்க ஈஸ்வரியும் கோபியும். நீயாவுக்கும் செடியனுக்கும் கூட பயங்கர அதிர்ச்சி. 4 பேரும் அப்படியே எழுந்து நிக்கிறாங்க. ராதிகா நம்ம வீட்டை விட்டு போகணும்னு பாக்யா கெடு ஒண்ணு விதிக்கலையே அப்படின்னு கோபி கேட்க, எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல இருக்கிறது தான் நல்லது, எல்லாருக்கும் மரியாதைன்னு அங்க வந்து பாக்யா சொல்றாங்க. ஏன் பையன் ஏன் கூட தான் இருப்பான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நாளை காலையில நானு கோபி மையு 3 பேரும் இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு ராதிகா சொல்ல, ஈஸ்வரி அப்படியே அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க இனியா கண்ணுல கண்ணீரோட பாத்துட்டு இருக்காங்க. செலியன் கண்ணை கூட இமைக்காம பாத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு என்னதான் முடிவு, கிளம்புறாங்களாங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.